வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தெரிந்தாலும் செய்யாதே. இந்த வீடியோ பதிவில் என்னுடைய அனுபவத்தை சரி அது உங்களுக்கும் பயன்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணிகிட்டே வராங்க. ஃபஸ்ட்டு 7, 8, 10 அதுக்கப்புறம் இப்போது 11 வந்திருக்கு. இந்த விண்டோஸ் 11 சொல்லிட்டு இப்போ அப்டேட் ஆகிடுச்சு எல்லாமே. ஏற்கனவே விண்டோஸ் 10 யூஸ் பண்ணவங்கலாம் நீங்கள் வந்து 11க்கு அப்டேட் ஆகிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ அப்டேஷன்லாம் வந்தது. அந்த டைமில் நான் வந்து என்னுடைய லேப்டாப் வந்து நமக்கு 10 போதும் 11 வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்போது இந்த சூழ்நிலையில் சில ஃபங்க்ஷன்லாம் வந்து இப்போது 10ல் ஒர்க் ஆகாமல் நின்று போச்சு. அப்போ அந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியரை கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, சரி இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அப்டேஷன் கிடையாது, நீங்கள் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிற வெர்ஷன் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாப்புல. சரி ஓகே, ஒரு நாளைக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நான் பண்ணித்தரேன்னு சொன்னாப்புல. இடையில் என்னாச்சுன்னா, நம்ம சொந்தக்கார் ஒருத்தர் என்ன பண்ணார், நான் பண்ணித்தரேன் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. நான் கேட்குறேன் அப்பயும், எனக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இதெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்போது, இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், என் சிஸ்டம் நானே பண்ணிட்டேன், அதுமாதிரி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னாரு. சரி ஓகே, அப்படின்னா நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி அவர் வந்து பண்ணாப்புல. அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ரன் பண்ணுறாப்புல, ஒர்க் ஆகலை. மறுபடியும் அதை டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் போடுறாப்புல, அதை ரன் பண்ணுறாப்புல, அதுவும் ஒர்க் ஆகலை. சரி அதை அன்இன்ஸ்டால் பண்ணலான்னு அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அன்இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ட்ரை பண்ணார், முடியல. சரி ஓகே, நான் முடிவு பண்ணியாச்சு, இனிமேல் வந்து இது நமக்கு கதைக்கு ஆகாது, இது வந்து ஓஎஸ் போட்டால் தான், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புதுசாக போட்டால் தான் அது வந்து ஒர்க் ஆகும், இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய சர்வீஸ் இன்ஜினியரை கால் பண்ணி, நான் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணேன், இப்போ அது அன்இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது, அது என்ன பண்ணலான்னதுக்கு ஓஎஸ் தான் போடணும் சார் அப்படின்னாப்புல. சரி வாங்க வந்து போட்டு கொடுங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னா, சரி அவங்களுக்கு வந்துட்டாப்புல. வந்து கம்ப்ளீட்டாக ஓஎஸ் போட்டுட்டு அந்த டிரைவர் சாஃப்ட்வேர் எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்னுடைய ஆஃபீஸில் கொண்டு போயிட்டு நான் அந்த பிரிண்டர்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து இது 2 நாள் வேலை. இது நம்ம தலைப்பு என்ன, தெரிந்தாலும் செய்யாதீர்கள். அதாவது நமக்கு தெரிஞ்சால் நம்ம பண்ணிக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா நம்ம வேலை கெட்டு போச்சு. 2 நாள் வேலை எனக்கு கெட்டு போச்சு. அதனால் நான் நிறைய பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அதெல்லாம் வெளியில் தான் போய் எடுக்கிறேன், அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அப்புறம் சாஃப்ட்வேர் வந்து மறுபடியும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடுறதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. ஒரு 500 ரூபாயில் முடிய வேண்டிய வேலை இன்றைக்கி 3000 ரூபாய் செலவாச்சு. அதனால தான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க எந்த வேலை சொன்னாலும் சரி எனக்கு தெரியும் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தயவு செய்து போகாதீங்க. அதுக்குன்னு இருக்கிற ஆளை போங்க, அவங்கள கூப்பிடுங்க, அவங்க என்ன காசு கேட்குறாங்களோ அதை கொடுங்க. அது உங்களுக்கு வந்து வேலை வந்து தடை இல்லாமல், உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் அந்த வேலை முடியும். எனக்கு இந்த 2 நாளாக ஹெவி ப்ரெஷர், அதாவது என் மூஞ்சி என்னாலேயே பார்க்க முடியல, அப்படி ஒரு ப்ரெஷர். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தில் நம்ம அடிமையானதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லாருமே இப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு அடிமையாகட்டும், கம்ப்யூட்டர் இல்லைன்னா எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடுச்சு இந்த உலகம், இந்த டிஜிட்டல் உலகம்.
ஸோ அப்போ அந்த கம்ப்யூட்டர் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போது நம்ம வந்து தெரிஞ்ச ஆள்கிட்ட நம்ம போகக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட போகக்கூடாது. இந்த விஷயம் யாருக்கு தெரியுமோ அவங்கக்கிட்ட தான் போகணும். இது 2வது முறை நான் வந்து அடிபட்டது. அதாவது முதல்ல என்னுடைய செல்ஃபோன் வந்து பேட்ரி மாற்றணும், அது நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லி லோக்கல்லே ஒரு தெரிஞ்ச நபர்கிட்ட இந்த மாற்றி கொடுங்க அப்படின்னு. அவர் வந்து ஒரு சர்வீஸ் சென்டரில் மாற்றுறத விட இவர் மாற்றினா ஒரு 50 ரூபா கம்மியாகுதுன்னாரு. சரி நீங்களே மாற்றி கொடுங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், மொபைலை கழட்டி ஒரு சின்ன பசங்க மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, கேமரா ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டாரு. ஏங்க கேமராவை தொடச்சிங்கன்னா அதில் பேஸ்ட் விழுந்துருச்சு, அதனால் துணி வச்சு தொடச்சிட்டேன் அப்படின்னார். சரி நான் வந்து எனக்கு டெய்லி கேமராவோட ஒர்க் இருக்குது. கேமரா ஆன் பண்ணும்போது கிளாரிட்டியே இல்லை, டல்லாகிடுச்சு. அவர்கிட்ட கேட்கும்போது நான் ஒரு ஆள் சொல்கிறேன், அங்கே போய் கொடுங்க, அவர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னார். அப்புறம் 2 நாள் ஆச்சு, அவர் ஆளே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து கதைக்கு இதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த மொபைல் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுக்கும்பொழுது, நீங்கள் கேமரா மாற்றினா தான் உங்களுக்கு கிளாரிட்டி வரும் அப்படின்னாங்க. எவ்வளோ கேமரான்னா அது ஒரு சர்வீஸ் சார்ஜோடு சேர்த்து அது ஒரு 2500 அப்படின்னாங்க. ஒரு 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 2500 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பேட்டரியும் அது ஒரிஜினல் பேட்டரி கிடையாது, அது வந்து ஜென்ரிக் ஐட்டம் தான் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க, அது லோக்கல் ஐட்டம் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த பேட்டரியும் தூக்கி போட்டு புதுசாக அப்போ ஒரு 3000 ரூபாய் செலவாச்சு. ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம காசு தான் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் என்னுடைய அனுபவத்தில் நமக்கு தெரிஞ்ச ஆளுன்னு யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. அந்த வேலை தெரியுமான்னு பார்த்து கொடுங்க, அது ஈஸியாக முடியும், நமக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தில் வந்து பயங்கர அடி வாங்கினதுனால நீங்கள் வந்து இது மக்களுக்கும் இது நான் உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. அடுத்து என்னென்னா, ஒரு நண்பர் என்னை வந்து 2 நாளாக துரத்தின்கிறார், என்னை வந்து பார்க்கணும் என்னுடைய அலுவலகத்தில் அப்படின்னு. சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் வந்தார். அவர் வந்தார், அவங்க தங்கச்சி வீட்டுக்கார் வந்துட்டு ஒரு ஒரு ஜாதகத்தை கொடுத்தாங்க, மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் என் நண்பர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் ஜாதகம்லாம் பார்க்குறது இல்லை ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏற்கனவே சொல்லியும் இருக்கேன், இந்தாங்க நான் இந்த வேலைலாம் பார்க்குறது இல்லையா, நான் வாஸ்து மட்டும்தாங்க பார்க்குறேன் அப்படின்னா, இல்லை எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னால் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது சரி எதுக்காக கேட்குறீங்கன்னா, திருமணம் பண்ணணும் எங்கள் தங்கச்சி பையனுக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜாதகத்தை கொடுத்தாரு. அப்போ ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் இவருக்கு இன்னொரு 8 மாதம் போய் கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்பார், இல்லை அப்படின்னா அவரு சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களா ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஆமாம், நாங்கள் வேற ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டோம், அவருக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதானே நானும் சொல்கிறேன், அவருடைய விருப்பப்படி போனீங்கன்னா இப்போ கல்யாணம் பண்ணலாம், இல்லை அப்படின்னா உங்கள் பேச்சை கேட்கணுன்னா இன்னும் ஒரு 8 மாதம் பொறுங்க, அதுக்கப்புறம் மேரேஜ்னு பண்ணிக்கலாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் நல்லா இருக்குது, அவருக்கு குட் டைமாக இருக்குது அப்படின்னேன். அவன் இப்போவே மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரே பொண்ணு எங்கே இருக்குதுன்னு கேளுங்க, அவர் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிவிடுங்க, நல்லா இருப்பாங்க. ஸோ அது சிம்பிளாக பேசி முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம வந்து அதில் டெப்த்தெல்லாம் போக விரும்பலை, ஏன்னா காலகட்டங்கள் அந்த மாதிரி, அந்த கிரகங்களுடைய அமைப்பு. ஸோ அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் எனக்கு வந்து நிம்மதியே இல்லை அப்படின்னாங்க. நிம்மதி எங்கம்மா இருக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை அவங்க வீட்டுக்காரர் மேலே ஏகப்பட்ட குறை சொன்னாங்க. அவர் கூட வந்து அவங்களுடைய அண்ணனும் வந்து அவங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு நிறைய கம்ப்ளைண்ட்டாக பில்டப் பண்ணிக்கினே போனாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அது அங்கேருந்து பார்க்கல, நீங்கள் உங்கள் மனசுலேருந்து தான் பார்க்குறீங்க. அப்போ பிரச்சனைகள் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு மனிதன் வந்து தவறான ஒரு பழக்கத்துக்கு போய் அடிக்ட் ஆகுறாங்கன்னா அதுக்கு காரணம் 2 இருக்கும். ஒன்று, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். 2வது, கூட பழகிற நண்பர்கள் வந்து இவருக்கு பணம் அதிகமாக இருக்குது, இவர்கிட்ட இந்த பணத்தை நம்ம வந்து செலவு பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணத்தில், தப்பான நண்பர்கள் கூட்டத்தினால
இவர் இந்த மாதிரியான ஒரு தவறான பழக்கத்துக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா, இல்லை இவருக்கு நிறைய நண்பர்கள்லாம் கிடையாது அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் தான் ப்ராப்ளமாக இருப்பீங்க. நீங்கள் உட்காந்து பேசுங்க. ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் குறையணும்னா கணவன் மனைவி உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து பேசும்போது அதுக்கு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு கிடைச்சிட்டாலே அங்கே பிரச்சனைகள் இல்லை, வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் இவங்க 2 பேரும் பேசுகிறதே கிடையாது. அதாவது ஜென்ரலாகவே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கணவன் மனைவின்னா ஒரு செக்ஸ்ன்ற ஒரு உறவுக்கு மட்டும்தான் நம்ம கணவன் மனைவி ஒன்றா இருக்கணும். மற்றதெல்லாம் வந்து நம்முடைய விருப்பத்துக்கு நம்மளே வந்து முடிவு பண்ணி நம்ம வேலை செய்யலான்ற ஒரு ஒரு முடிவில் ஆணும் அந்த பெண்ணும் வந்து ஒரு தீர்மானமான முடிவில் இருக்காங்க. எந்த வீட்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி அந்த செக்ஸுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஒற்றுமையாக இருக்காங்களோ அந்த வீட்டில் வந்து ஒரு ஆனந்தமும் ஆரோக்கியமும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் வந்து நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்கிறத நான் என்ன கேட்குறது, நான் சொல்கிறத நீ என்ன கேட்குறது அப்படின்ற ஒரு ஒரு போட்டி மனப்பான்மையில் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடுது. அதை தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு நிம்மதியே இல்லை. அப்போ நீங்கள் சமீபத்தில் வீடு கட்டினீங்களா அப்படின்னா, இப்போ தான் நாங்கள் வீடு கட்டி ஒரு ஒரு வருஷம் முடிஞ்சது. உங்கள்கிட்ட கூட கிரகப்பிரவேசத்துக்கு அண்ணனை கேட்க சொல்லியிருந்தேன், கேட்டுன்னு வந்தார் அப்படின்னாங்க. பட் என்கிட்ட அவங்க எதுவுமே கேட்கல, ஏதோ ஞாபகத்தில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு பிரச்சனைக்குரிய வீடு. நீங்கள் அந்த வடமேற்கு பகுதியை சரி பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த நிம்மதி தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வச்சாச்சு. அப்போது எல்லாருக்குமே இந்த நிம்மதி நிம்மதி அப்படின்னா, நிம்மதி வெளியில் கிடையாது, நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம தான் வெளியில் கொண்டு வரணும். அப்படி வெளியில் நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, குடும்பத்தோடு உட்காந்து பேசி யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையில் எப்படி நம்ம வந்து அடையலான்ற ஒரு ஒரு சொல்யூஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா, அது உட்காந்து பேசினா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி பேசி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நிம்மதி தானாக நமக்கும் வந்துடும். அப்போது எல்லாருக்குமே நிம்மதியை நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கோம், வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது, நம்ம உறவுகள் கூட இருக்குது. உட்காந்து உறவுகள் கூட உட்காந்து பேசுங்க, நிச்சயம் உங்களுக்கு நிம்மதி உண்டு. இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் எறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.